ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு சிக்கன் சீஸி மக்ரூனி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மக்ரூனியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மக்ரூனியை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது நல்லா வேகட்டும். இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயமாக பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க எலும்பில்லாத சிக்கன் பீஸை இதில் சேர்த்துக்கோங்க. எலும்பு எதுவும் இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வாயில் கிடைக்கும் போது எலும்பு பட்டால் நல்லா இருக்காது. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால் ஒரு அரை ஸ்பூன் சேருங்க போதும். இதுக்கு சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை நல்லா வேக விடுங்க. இப்போ இதில் ஒரு 4-5 வரமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவும் முட்டையை இந்த மாதிரி டைரெக்டாக சேர்க்காம ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு சேருங்க, ஏன்னா கெட்டு போன முட்டையாக இருந்தால் நம்ம தெரிஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் வரமிளகாயை ஒரு 10-15, அதாவது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கருகிடக்கூடாது, லேசாக வறுத்தா போதும். உடனே என்ன பண்ணுங்க, உடனே சேர்த்துருங்க. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வரமிளகாய் இந்த மாதிரி ரெட் கலராக இருக்கணும், கருப்பு கலராக இருந்துச்சுன்னா கசப்பு வந்துடும். இப்போ 2 தக்காளி, அதாவது எந்த சைஸ் நீங்கள் வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸ் 2 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். இது கூட குடமிளகா, அதாவது உங்களுக்கு தேவையான, அதாவது விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு குடமிளகா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், இது எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இதில் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல சிக்கனும் முட்டையும், அதை இதில் சேர்த்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் இதில் சிக்கனில் நல்லா படுற மாதிரி பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் காரமும் உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் நல்லது, ஏன்னா நம்ம பாஸ்தாவை இதில், அதாவது மக்ரூனியை இதில் சேர்க்க போகிறோம், அதுக்காக தான். கொஞ்சமாக மல்லி புதினாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து வரணும். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. இது நல்லா கொதிச்சு மசாலாவும் சிக்கனும் நல்லா கலந்து சேர்ந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு முடிச்சிருச்சு. மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு வடித்து அதை கொஞ்சமாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அப்போ தான்
நல்ல தண்ணி விட்டு கழுவுனாதான் பாஸ்தா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்காக அந்த பாஸ்தாவை இப்போ இந்த மசாலாவில் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. எல்லா மசாலாவும் எல்லா பாஸ்தாலையும் ஒட்டுற மாதிரி, அதாவது எல்லா மக்ரூனிலையும் ஒட்டுற மாதிரி கலந்து விடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா மசாலாவும் இதில் கலந்து வந்துச்சுன்னா ரொம்ப அருமையான சிக்கன் மக்ரோனி ரெடி ஆகிடும். இப்போ எல்லா மசாலாவும் கலந்து வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியும் சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது மேலே நம்ம சீஸ் துருவினதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சீஸ் இல்லாமல் நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். சீஸ் இருந்தால் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம பிரியாணி தம் விடுற மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. கூடவே வாசனைக்காக மல்லித்தலையும் தூவி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து சீஸ்லாம் நல்லா உருகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பரிமாற வேண்டியது தான். அருமையான சிக்கன் சீஸ் மசாலா மக்ரூனி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.